வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. குரு பயிற்சி வரப்போகுது 2026 மே மாதம் 26 வரப்போகுதுங்க. அந்த குரு பயிற்சினால எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண குரு பயிற்சி இல்லை. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியை சொல்லலாம். அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கு. அதாவது கட்டம் சூப்பராக இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. கட்டம் சூப்பராக இருக்குன்னா என்னது? உங்கள் ஜாதக அமைப்பு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கட்டம் சரியாக இருந்தாவே நம்மளுடைய ஆட்டம் ஆரம்பிச்சிடும். அதாவது எப்பயுமே நேரம் நல்லா இருக்கிறவங்க அவங்க ஆடாத ஆட்டமே இருக்காது. அதாவது நல்ல சந்தோஷம், ஆட்டம்ங்கிறது தவறாக நினச்சிக்க கூடாது. நல்ல சந்தோஷம் இருக்கும், நல்ல செல்வ சுகம் இருக்கும், நினச்சி பார்க்காத வகையிலெல்லாம் வெற்றிகள் இருக்கும். போகிற இடமெல்லாம் ஜெயிக்கலாம். தோல்விகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. ஆக வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே கொடுக்கும். அதனால தான் நாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அப்படி ஒரு குரு பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதை செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கும். கவலைங்கிறதே இருக்காது, கண்ணீருங்கிறதும் இருக்காது. மகிழ்ச்சி மட்டும்தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் போன குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கசப்பான ஒரு உணர்வுகளை, கசப்பான நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கும். நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. அது கவலையும் கண்ணீரும் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் இந்த கடந்த குரு பயிற்சிங்கிறது. ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தார். பொதுவாக குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடாதுங்க. இருந்தால் நம்மளை முடிச்சு விட்டுரும்னா என்ன? நம்மளை என்னவெல்லாம் சிரமப்படுத்தக்கூடாதோ, சிக்கல் படுத்தக்கூடாதோ, நம்மளுடைய வாழ்க்கையில் சீரழிவுகளை கொடுக்கக்கூடாதோ பூராத்தை கொடுத்துரும். ஜென்ம குருனாலே எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவில் நிற்போம். நம்ம சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சொத்து பத்துக்களாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இப்படி எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் நம்ம உட்கார்ந்துருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை அந்த குரு பயிற்சி உங்களுக்கு உருவாச்சு. சிலர் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. ஆனால் சிலர் நான் எதையுமே இழக்கலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதையாவது ஒன்னையாவது நீங்கள் இழந்திருந்திருப்பீங்க. அப்படிதான் அந்த குரு செஞ்சிருக்கும். வனவாசம் அப்படிங்கிறது என்னது? வாழ்க்கையில் சந்திக்காத கஷ்டங்களை சந்திக்கிறது. சிலரெல்லாம் காசு பணத்தை இழந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. கடன்காரனாக இருந்திருப்பாங்க. காசை எவனாவது ஏமாத்திட்டு போயிருந்திருப்பான். அதே போல் காசு பணத்தை எதுலையாவது முதலீடு செய்கிறோம்னு சொல்லி போட்டு அந்த காசு பணத்தை எடுக்க முடியாமல் போயிருந்திருக்கும். நகை நட்டு வச்சவங்க எல்லாம் நகை நட்டை அடமானம் வைக்கிறது, விற்கிறது அல்லது தொலைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு கடன் மேலே கடன் கலக்கத்தை கொடுத்து வீட்டில் இருப்போமா, ஊரில் இருப்போமா, வெளியூருக்கு ஓடுவோமாங்கிற மாதிரி மனநிலையை உருவாக்கியிருக்கும். வேலை பார்த்ததில் நிம்மதி இருந்திருக்காது, கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி இருந்திருக்காது, வேலை எந்த இடத்துல செஞ்சாலும் அந்த இடத்துல நிம்மதி போயிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வேலை போய் படாத பாடுபட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு திருமணம் நடந்திருந்திருக்கும். அந்த திருமணம் உங்களுடைய விருப்பத்துக்கு நடந்திருந்திருக்கும். அப்படி உங்களுடைய விருப்பத்துக்கு நடந்திருந்தா சொந்த பந்தத்திலிருந்து எல்லாத்தையுமே நீங்கள் இழந்திருந்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சது திருமண வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது, எந்த ஒரு சந்தோஷமும் கிடைச்சிருந்திருக்காது. கடன் மேலே கடன் வாங்கியிருப்பீங்க. பணத்தை கடன் வாங்கணுங்கிறது இல்லை, பொருள்களை கூட கடன் முறையில், தவணை முறையில் வாங்கி
அந்த தவணைகளை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தார். அதனால ஓடுனாலும் விடாது, ஒளிஞ்சாலும் விடாதுங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒரு சிலருக்கு இந்த கஷ்டமெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா வேறொரு கஷ்டம் இருந்திருக்கும் மிதுன ராசிக்கு. நோய், அதாவது மஞ்சக்காமால வர்றது, கல்லீரல் பாதிக்கிறது, கணையம் பாதிக்கிறது, பித்தப்பை பாதிக்கிறது. இதனால ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி மருத்துவர்கள் பயமுறுத்துறது, நாம பயந்து போய் உட்கார்றது, அந்த நோய் தீர முடியாம கஷ்டப்படுறது, இந்த விஷயங்களை சந்திச்சிருந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரவங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதல் கேள்வியாகவே இருக்கும். ஏன் விடிவு காலம் வராது? வராமல் போயிருமா? இல்லைன்னா வரவே வராதா? அப்படியெல்லாம் இல்லை. எப்படியா இருந்தாலும் எவ்வளவு கெட்டு போனவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த கிரக நிலைகள் கெடுக்க முடியும். எல்லா காலமும் கெடுக்க முடியாது. அப்ப அந்த குரு பகவான் எப்போ உங்க ராசியை விட்டு கீழே இறங்குறாரோ, அதாவது கடகராசிக்கு போறாரோ, அந்த நாள் தான் குருபெயர்ச்சி. இந்த வருஷம் மே மாதம் 26ஆம் தேதி நடக்கும். அது வரைக்கும் தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம். அது வரைக்கும் தான் குரு உங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டம் போடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அது எந்த சிரமத்தையும் சிக்கலையும் கொடுக்காது. இவ்வளவு நாள் கஷ்டத்தை கொடுத்து வந்த அந்த குரு நல்லதை மட்டுமே இனிமேல் உங்களுக்கு கொடுக்க பார்ப்பார். கெட்டதுங்கிறது ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே சுத்தமாவே கிடையாது. சரி, என்னதான் நன்மைகளை கொடுப்பார் அவர்? காசை கொடுக்காம கஷ்டப்படுத்தினாரு முதல்ல. இப்ப காசை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார். அப்ப வருமானம் வரும், இழந்த பணம் வரும், இழந்த சொத்து பத்துக்கள் வரும், இழந்த நகை நட்டுக்கள் வரும். வேலை இல்லாம தவிச்சோம்னா வேலை கிடைச்சிடும். கடன் காட்சியால கஷ்டப்பட்டோம்னா இனிமேல் கடன்களை நம்ம அடைப்போம். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சு போயிடும். என்ன வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாலும் கிடைக்கும், என்ன தொழில் முயற்சி பண்ணீங்கன்னாலும் நடக்கும். தொழில் எல்லாம் மிகப்பெரிய அற்புதமா போகும். இனிமேல் தொழிலுக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி நல்ல வளம் அப்படிங்கிறது, அந்த தொழில் வளம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால நல்ல லாபம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் அப்படின்னா இப்ப வர்ற குருபெயர்ச்சியை சொல்லலாம். அதாவது எந்த ஒரு கிரகமும் கெடுக்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். அது இருக்கிற இடத்தை பொறுத்தளவு தான். கடந்த காலத்துல நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தார், அதுதான் கெடுத்துட்டார். இப்ப கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு. அப்ப இழந்த வாழ்க்கையை, இழந்த பொருள் எல்லாத்தையுமே இப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பார். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். கணவன் மனைவி உறவுல சண்டை சச்சரவு இருந்தவங்களை, சண்டை சச்சரவுகளை நீக்கி வைப்பார். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களை குடும்பத்தோட சேர்த்து வைப்பார். அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரிதான். எப்படி பிரிஞ்சு இருந்தாலும் அதை சேர்த்து வைப்பார். திருமணம் நடக்காதவங்களுக்கு நடத்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் குரு பகவான் இருக்காருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் இது. அதெல்லாம் தீர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால கவலைகள் அப்படிங்கிறதும் இனி இருக்காது, கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்காது. இனிமேல் நீங்க எதை தொட்டாலும் வெற்றி தான். நோயும் இருக்காது, நொடியும் இருக்காது, மருத்துவமும் இருக்காது இனிமேல். இப்படி எந்த விதத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்களோ கடந்த வருடத்துல, அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கும். பார்த்துக்குங்க. அந்த விஷயம் எல்லாம் நீங்கிற போது மீண்டும் உங்களுடைய மகிழ்ச்சி தலைக்க பார்க்கும், தலைக்கும், உருவாகும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.